வெல்கம் டு கச்சக்கற்பித்த சேனல். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 21 வீடியோ. பார்ட் 20 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஷினை செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து 15 அல்லது 20 கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுலையுமே கேட்கப்படுது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இதுலேருந்து இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது தான் ரிவிஷன் பண்ணும்போது எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றதையும் உங்களாலையும் ரியலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல படிக்க முடியும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, தமிழ் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போடுறோம். மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்குது. 30 கேள்விகளுக்கு நீங்கள் தேர்வு மாதிரி எழுதி பாருங்கள். எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். மீத்தூன் விரும்பேல் அப்படின்ற இவ்வடியின் பொருள் கேட்டிருக்காங்க. இந்த அடியை சொன்னது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, நான் ஆன்சருக்கு ரிப்ளை பண்றேன். மீத்தூன் விரும்பேல் அப்படின்ற அடியோட பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குறைவான உணவு உட்கொள்ளுதல் கூடாது. ஆப்ஷன் பி வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். ஆப்ஷன் சி மிக அதிகமாக உண்ண வேண்டும். ஆப்ஷன் டி காலையிலும் இரவிலும் குறைவாகவும் மதியம் அதிகமாகவும் உண்ணுதல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீத்தூன் விரும்பேல் அப்படின்றதுக்கு சரியான விடை என்னன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். இது யார் சொன்னது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியலன்னு மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இரண்டாவது கேள்வி. கால்டுவெல் பிறந்த நாடு. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி அயர்லாந்து, ஆப்ஷன் டி இத்தாலி. கால்டுவெல் பிறந்த நாடு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அயர்லாந்து. கால்டுவெல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அயர்லாந்தை சேர்ந்தவர். அப்போ அவர் கப்பல்ல வரும்போது 7 திங்கள் ஆயிருக்கு. அந்த 7 திங்களும் என்ன மொழியை கத்திருந்து? 7 மாதங்கள். திங்கள்னா 7 மாதங்கள் அர்த்தம். 7 மாதங்களும் வடமொழியையும் தமிழையும் படிச்சுட்டே வந்திருக்காரு. அடுத்து மூன்றாவது கேள்வி. திருக்குறளின் பெருமையை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என புகழ்ந்து பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி தாராபாரதி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு திருக்குறளை பெருமையா பாடினவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். அப்போ இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு திருக்குறளை பெருமையா பாடினது யாரு? பாரதிதாசன். நாலாவது கேள்வி. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னவர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து ஐந்தாவது கேள்வி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர்? ஆப்ஷன் ஏ பாவலர் பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர், ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர், ஆப்ஷன் டி பாவாணர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்ப பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட பேரை நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் இப்படி கேட்கறது. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து ஆறாவது கேள்வி. கீழுள்ள சொற்களில் காரண பெயர் சொல் எது? காரண பெயர் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காற்று, ஆப்ஷன் பி மரம், ஆப்ஷன் பி விண், ஆப்ஷன் டி முக்காலி. அப்ப காரணம் பெயர் சொல் எது? முக்காலி. ஆப்ஷன் டி முக்காலி அப்படின்றதா சரியான விடை. காரண பெயர் சொல் எது? முக்காலி. அடுத்து ஏழாவது கேள்வி. குன்றேறி என்பது இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் பி 6ஆம் வேற்றுமை தொகை, ஆப்ஷன் சி 5ஆம் வேற்றுமை தொகை,
ஆப்ஷன் டி 4ஆம் வேற்றுமை தொகை. இது சரியான விடை ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 8வது கேள்வி, பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே அப்படின்றது இது பிழையா இருக்கு. இதை பிழை நீக்கி எப்படி இருக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டதை கூறவே ஆப்ஷன் சி காண்பது கூறவே, ஆப்ஷன் டி கண்டதனை கூறவே. அப்ப என்ன சொல்லுவோம், கண்டதனை கூறவே அப்படின்றத சரியான விடை. ஆப்ஷன் கண்டதை கூறவே அப்படின்றத விட கண்டதனை கூறவே அப்படின்ற ஆப்ஷன் தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு, பிழை இல்லாம. அடுத்து 9வது கேள்வி, நீர், நீவீர், நீங்கள் ஆகியன டேஷ் பெயர்கள். நீர், நீவீர், நீங்கள் அப்படின்றது என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முன்னிலை ஒருமை, ஆப்ஷன் பி தன்மை ஒருமை, ஆப்ஷன் சி முன்னிலை பன்மை, ஆப்ஷன் டி தன்மை பன்மை. நீர், நீவீர், நீங்கள் ஆகியன டேஷ் பெயர்கள்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை முன்னிலை பன்மை. அப்போ இந்த நீர், நீவீர், நீங்கள் அப்படின்றது என்னன்னா முன்னிலை பன்மையை குறிக்குது. முன்னாடி இருக்கிற ஒரு பன்மை எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா அவங்கள சொல்லுது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, இலக்கணம் ரொம்ப முக்கியம். முன்னிலை பன்மையை குறிக்கிற வார்த்தை. அடுத்து ஓ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உயர்ச்சி, ஆப்ஷன் பி தூய்மை, ஆப்ஷன் சி மகிழ்ச்சி, ஆப்ஷன் டி கொள்கலம். ஓ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் சி மகிழ்ச்சி. ஓ என்ற ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன? ஆப்ஷன் சி மகிழ்ச்சி. அடுத்து 11வது கேள்வி, வெண்பாவிற்குரிய ஓசை என்ன? ஆப்ஷன் ஏ அகவல், ஆப்ஷன் பி செப்பல், ஆப்ஷன் சி தூங்கல், ஆப்ஷன் டி துள்ளல். வெண்பாவிற்குரிய ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி செப்பல். வெண்பாவுக்குரிய ஓசை என்ன? செப்பல் ஓசை. அடுத்து 12வது கேள்வி, கார்காலத்துக்குரிய மாதங்கள் என்ன? ஆப்ஷன் ஏ ஐப்பசி கார்த்திகை, ஆப்ஷன் பி ஆவணி ஆடி, ஆப்ஷன் சி ஆவணி புரட்டாசி, ஆப்ஷன் டி மார்கழி தை. கார்காலத்துக்குரிய மாதங்கள் என்ன அப்படின்னு இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா 2-3 கேள்விகள் வந்துடும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கார்காலத்துக்குரிய மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆவணி புரட்டாசி. ஆவணி மாசமும் புரட்டாசி மாசம் தான் கார்காலத்துக்குரிய மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி, ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இவை டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெயர் சொற்கள், ஆப்ஷன் பி வினை சொற்கள், ஆப்ஷன் சி தொகை சொற்கள், ஆப்ஷன் டி இடை சொற்கள். ஐந்திணை, ஐம்பால். ஐந்திணை என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், மேய்தல், பாலை. அப்ப விரிச்சு எழுதுறோம். இப்போ விரிச்சு எழுதுனால அது பேர் என்ன? தொகை சொற்கள். ஆப்ஷன் சி தொகை சொற்கள். அப்போ ஐம்புலம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுன்னா. அடுத்து 14வது கேள்வி, தேன்மொழி கட்டுரை எழுதினாள். இது டேஷ் தொடர் ஆகும். ஆப்ஷன் ஏ உடன்பாட்டு தொடர், ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர், ஆப்ஷன் சி பொருள் மாறா எதிர்மறை தொடர், ஆப்ஷன் டி அயற்கூற்று தொடர்னு கேட்டிருக்காங்க. தேன்மொழி கட்டுரை எழுதினாள் அப்படின்றது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர். இதற்கு கரெக்டான விடைனா ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர். எழுதினாள் அப்படின்னாலே எதிர்மறை தான், எதிர்மறை தொடர். 15வது கேள்வி, வள்ளுவரும் தன் குறள் பாவடியால் வைத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஊர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர். ஆப்ஷன் ஏ பரிமேலழகர், ஆப்ஷன் பி கபிலர், ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார், ஆப்ஷன் டி பரணர். அப்போ திருக்குறளோட பெருமையை இணையில்லை முப்பாலுக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன். இப்போ வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொன்னவர் திருக்குறளை பாராட்டியவர் யாரு? ஆப்ஷன் டி பரணர். ஆப்ஷன் டி பரணர். இப்போ யாரு? பரணர். பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறளை பத்தின கேள்விகள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செரு என்பதன் பொருள். ஆப்ஷன் பி செருக்கு, ஆப்ஷன் பி சேரு, ஆப்ஷன் பி சோறு, ஆப்ஷன் டி வயல். இது அப்படின்னா வயல்னு அர்த்தம். இதுக்கு சரியான விடை வயல். அடுத்து 17வது கேள்வி, திருக்குறள் 7 என்னும் பெயர் எத்தனை குறள்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 என்னும் பெயர் எத்தனை குறள்பாவில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 10. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 8.
அப்போ கோடி அப்படின்ற எழுத்து வந்து எத்தனை இடத்துல இடம் பெற்றிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கோடி அப்படின்றது எத்தனை இடங்கள்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. 7 அப்படின்றது 8 இடங்கள்ல வந்திருக்கு. அடுத்து 18வது கேள்வி, ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? அப்ப ஜி.யு. போப் எந்த நாடுன்னு பார்த்தோம்? அயர்லாந்துல இருந்து வந்தவர். அப்ப ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தான்னு பார்த்திருக்கோம். ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு, ஆப்ஷன் பி கிரேக்கம், ஆப்ஷன் சி ஆங்கிலம், ஆப்ஷன் டி ஜெர்மன். அப்ப ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காரு? ஆப்ஷன் சி ஆங்கிலம். அப்ப ஜி.யு. போப் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 19வது கேள்வி, நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2005, ஆப்ஷன் பி 2008, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2003. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2004. மொத்தம் எத்தனை செம்மொழிகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. மொத்தம் நம்மள்ட்ட எவ்வளவு செம்மொழிகள், மொத்தம் எத்தனை நம்மள்ட்ட மொத்தம் செம்மொழிகள் எத்தனை அப்படின்றத தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 20வது கேள்வி, ஒரு இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர்? ஆப்ஷன் ஏ பெரியார், ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர், ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி திருவிக. ஒரு இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பி அண்ணல் அம்பேத்கர். அப்போ என்னென்ன இருக்குன்னு ஒரு சமூகம்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஒரு அண்ணல் அம்பேத்கர். அடுத்து 21வது கேள்வி, ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்துல, திருவாசகத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு, திருக்குறளையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. எந்த வருடம் கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ 1786, ஆப்ஷன் பி 1806, ஆப்ஷன் சி 1856, ஆப்ஷன் டி 1886. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1886. அப்ப ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வருடம் 1886. அடுத்து 22வது கேள்வி, யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர், போர்த்துகீசியர், ஆப்ஷன் பி கிரேக்கர், ரோமானியர், ஆப்ஷன் சி பிரெஞ்சுக்காரர், அமெரிக்கர், ஆப்ஷன் டி சீனர், மலேசியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யவனர் அப்படின்றது யாரு, பழந்தமிழர்களால யார் அழைக்கப்பட்டாங்க கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி கிரேக்கர், ரோமானியர். யவனர் அப்படின்றது கிரேக்கர்களும் ரோமானியர்களை தான் நம்ம தமிழர்கள் யவனர் அப்படின்னு நம்ம அழைச்சிருக்காங்க. அடுத்து 23வது கேள்வி, இலக்கண முறைப்படி குற்றம் உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் குற்றமன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. இலக்கண முறைப்படி அது தப்பு, ஆனா இலக்கண ஆசிரியர்கள் அது குற்றம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. வலுவமைதி, வினாவலு, காலவலு, வளாநிலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வலுவமைதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 24வது கேள்வி, இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்தியா மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு? இந்தியா மாமணி அப்படின்றது ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1991, ஆப்ஷன் சி 1992, ஆப்ஷன் டி 1993. எது இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்தியா மாமணி விருது கொடுத்திருக்கு. இது எந்த வருஷம்னா ஆப்ஷன் ஏ 1990, இந்தியா மாமணி விருது 1990. அடுத்து 25வது கேள்வி, தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. ஆப்ஷன் ஏ ஏலமும் இலவங்கமும், ஆப்ஷன் பி இஞ்சியும் மிளகும், ஆப்ஷன் சி பட்டும் சர்க்கரையும், ஆப்ஷன் டி முத்தும் பவளமும் கேட்டிருக்காங்க. அப்போ சீனத்திலிருந்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பட்டும் சர்க்கரையும். அப்ப யவனர்கள் அப்படின்றது பழந்தமிழர்களை யாரும் சொல்லியிருக்காங்க? கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்துக்கு சீனர்ல இருந்து என்ன பொருட்கள்? பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. அடுத்து 26வது கேள்வி, அகழ்வாய்வில் முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்ட ஊர்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தச்சநல்லூர், ஆதிச்சநல்லூர்,
திருவள்ளூர், பெரம்பலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்றத தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே கமெண்ட்ல கேட்டாலே நாங்களே ரிப்ளை பண்ணுவோம். ஆதிச்சநல்லூர். அடுத்து 27வது கேள்வி, முதுமக்கள் தாழி எங்கே கிடைச்சிருக்கு? ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. அடுத்து 27வது கேள்வி, மடங்கள் என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ மடக்குதல், ஆப்ஷன் பி புலி, ஆப்ஷன் சி மடங்குதல், ஆப்ஷன் டி சிங்கம். அப்போ மடங்கள் என்ற சொல்லோட பொருள் என்ன? ஆப்ஷன் டி சிங்கம்ன்றதான் கரெக்ட். மடங்கள் அப்படின்னா என்ன? சிங்கம்ன்றதான் கரெக்ட். அடுத்து 28வது கேள்வி, சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல்? அடிக்கடி கேட்ட கேள்வி. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 100, ஆப்ஷன் சி 400, ஆப்ஷன் டி 1000. சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னா 100 பாடல்களை கொண்ட நூல். சதகம் அப்படின்றது எத்தனை பாடல்களை கொண்ட நூல்? 100 பாடல்களை கொண்டது. உவே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். ஆப்ஷன் ஏ ராபி சேதுபிள்ளை, ஆப்ஷன் பி கடிகை முத்து புலவர், ஆப்ஷன் சி இலக்குவனார், ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரன். அப்போ உவேசா சுவாமிநாதர் ஐயரோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியானோட ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்றதான் கரெக்ட். உவேசாவோட ஆசிரியர் பேர் என்ன? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து கடைசி கேள்வி, இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ தெரிநிலை வினைமுற்று, ஆப்ஷன் பி எதிர்மறை பெயரெச்சம், ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று, ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. அப்போ இல்லை அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. இல்லை அப்படின்னா என்ன? குறிப்பு வினைமுற்று. மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளும் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இதை ஷேர் பண்ணவும் செய்யுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்ல வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் குரூப் 4 வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள படிச்சதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.